and also thanks the team mentor of the team, Mr. M. Sithamaraman, ME, lecturer of Easy Department, for giving his guidance. Title: Automatic Rain God for Clouds. Team members: S. Dakshinamurthy, 3rd year EC, V. Akash, 3rd year EC, S. Anand, 3rd year EC, J. Jerry, 2nd year. ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோன்னா, ரீசெண்ட் இயர் ரெயின்ஃபாலோட பேட்டர்ன் எங்கேயுமே மாறி இருக்குது. அப்பப்போ மழை வருது. இப்போலாம் வெதரை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ ஸ்டார்ம்ஸும் அதிகமாக உருவாகினே இருக்குது. வீட்டில் துணியை காய வைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது ரெய்னி சீசனில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அது தொடர்ந்து வாஷ் பண்ணினே இருக்கணும். அது முன்னாடி சொன்ன மாதிரி தான். அது இல்லாமல் என்னது, 2 பேரும் வீட்டில் இருக்கிற 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அந்த துணியை காய வைக்கிறதே கொஞ்சம் பார்த்துக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக, ஏன்னா பார்த்துக்க முடியாது. ட்ரைங் த கிளாத். வீட்டில் துணியை காய வைக்கிறது பேட் ஸ்மெல்லு வரும். அது இல்லாமல் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதனால் உள்ளேயும் துணியை காய வைக்க முடியாது. அது இல்லாமல் ட்ரைங் கிளாத் ஹில்லி ஏரியாஸ் அண்ட் கோல்டு கிளைமேட்லையும் ஒரு கிளைமேட்டு துணியை காய வைக்க முடியாது. ஏன்னா அங்கே ஓவராலாக மாய்ஸ்டர் லெவல் அதிகமாக இருக்கும். சொல்யூஷன் ஜே. ஜெரி 2nd இயரில் சொல்லுவார். ஆட்டோமேட்டிக் ரெயின் கார்ட் பர்பஸ் பார்த்தீங்கன்னாக்கா, இது எந்த மாதிரி சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுதுன்னா, ஈரப்பதம் உள்ள சுற்றுச்சூழலில் எதிர்பாராத மழை பெய்கிற இடத்துலலாம் இதை நம்ம பயன்படுத்தலாம். இது நாங்கள் இது எப்படி இந்த சிஸ்டம் வேலை செய்யுதுனாக்கா, மழை பெய்யறதுக்காக ஏதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னாக்கா, இந்த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி இதனால் இது ஒரு ப்ரொடெக்ட் பண்ணும். இது எந்த மாதிரி நாங்கள் இந்த டிசைன் பிளான் பண்ணியிருக்கோம்னாக்கா, எல்லா தர மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரியும் சிம்பிளாக, போர்ட்டபுளாக, எக்கனாமிக்கலி ஃபீஸபிளாக நாங்கள் செஞ்சுருக்கோம். இது எந்த மாதிரியான சிஸ்டம் யூஸ் பண்ணி நாங்கள் செஞ்சுருக்கோம்னா, IoT, ரெயின் சென்சார், மாய்ஸ்சர் சென்சார், இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம். மேலும் ரோட் மேப் ஆகாஷ். இப்போ நம்ம TRL 1ல் இருக்கோம். ஐடியா லெவல் தாண்டியாச்சு. பேசிக் ரிசர்ச்சில் இருக்கோம். இது 4 வீக் ஆகிடுது. TRL 2ல் டெக்னாலஜி ஃபார்மேஷன், அது 5 வீக் ஆகும். TRL 3 நீட் வேலிடேஷன், அது 4 வீக் ஆகும்.